தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னையில் டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை மேலும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, இது தொடர்பா விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பதாக திமுகவினுடைய தலைமை கழகம் தரப்புல ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறும் என்று கடந்த மாதம் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில அது எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த செயற்குழு கூட்டத்துல ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது இதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வரக்கூடிய, அதாவது சென்னையில டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டத்தை ஒத்திவைக்கப்படுவதாகவும் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழகத்துல தொடர்ந்து இந்த ஒரு கடந்த வாரங்கள்ல தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாகவும் நாடாளுமன்ற குழு கூட்டத்துல திமுகவினுடைய உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகளை பேசி வருவதன் காரணமாகவே இந்த செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும், அதாவது இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய மாற்று தேதியானது வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. நன்றி சிவகுமார், தங்களின் தகவல்களுக்கு நன்றி.